வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜாப்பனீஸ் கதையை பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கிற பொருட்கள்ல ஒன்று தான் வாஷிங் மிஷின். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அழுக்கு துணியை உள்ள போட்டு பட்டனை தட்டி விட்டு டர்ன்னு அது சுத்தி முடிச்ச உடனேயுமே அழுக்கு துணி கிளீன் ஆகும். அதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க. அந்த வாஷிங் மிஷின் கிட்ட நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷினுக்கு மந்திர சக்தி இருக்கிறத ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. சோ இதை வச்சு அவர் என்ன பண்ணாரு, என்ன ப்ராப்ளத்துல மாட்டினாரு, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாருன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. சோ ஒன்லைனே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கதை இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2020 வருஷத்துல ரிலீஸ் ஆன காயின் லாண்ட்ரின்ற ஒரு வித்தியாசமான ஜாப்பனீஸ் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல கையில ஒரு கவரை வச்சுக்கிட்டு அதுல அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு என்னமோ இந்த ரோட்டோட ஓனர் மாதிரி தெனாவட்லாம் நட் ரோட்ல நடந்து போறாரு. இவரோட பேரு தான் ஹஷிமோட்டோ. பயபுள்ள எங்க போய்கிட்டு இருக்குன்னு தானே கேக்குறீங்க. கையில அழுக்கு துணி எங்க போகும்? இந்த ஏரியால இருக்கிற ஒரு லாண்ட்ரி கடைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு ஆளு. நடக்கிற நடைய பாத்தீங்களா? உட்கார்ற இடத்துல கட்டி இருக்கிற மாதிரி ஒரு சைடு கோணிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. சோ ஆளு அந்த நடையிலேயே லாண்ட்ரி ஷாப்புக்கும் போயிடுறாரு. அங்க அவரோட துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு போடணும். சோ ஹிஷிமோட்டோ அவருடைய நாத்தம் பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷினை ஓபன் பண்றாரு. உள்ள துணியெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அதை ஆன் பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குது. அடச்சா மறந்துட்டேன். காயின் போட்டாதான் அது ஆன் ஆகும்ல. சரி இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு காயினையும் போட்டு ஆள் ஆன் பண்றாரு. ஆனா அந்த வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகவே இல்லை. என்ன அது ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்குது, என் காயினை வேற எடுத்துக்கிச்சே அப்படின்னு ஹிஷிமோட்டோ கடுப்பாக்குறாரு. ஒர்க் ஆகாத வாஷிங் மிஷின் எல்லாம் எதுக்கு கடைக்குள்ள வச்சிருக்கானுங்க அப்படின்னு துணியெல்லாம் எடுத்து அந்த ஒர்க் ஆகாத வாஷிங் மிஷின் பக்கத்துல இருக்கிற இன்னொரு மிஷின்ல துணியெல்லாம் போட்டு ஆன் பண்றாரு. அது நல்லா ஒர்க் ஆகுது. அந்த வாஷிங் மிஷின் முழுசா ஓடி முடிக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் ஹிஷிமோட்டோ இங்கேயே தான் ஒரே இடத்துல குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஹிஷிமோட்டோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா எங்கன்னா அந்த ஓடாத ஒரு வாஷிங் மிஷின் இருந்ததுல அதுக்கு முன்னாடி தான் ஹிஷிமோட்டோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹிஷிமோட்டோவுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட வெளியே வெயில் வேற. ஐயோ இந்த வெயிலுக்கெல்லாம் மனுஷன் உயிர் வாழ முடியுமா? இந்த நேரத்துக்கு ஜில்லுன்னு ஒரு ட்ரிங்க் மட்டும் இருந்ததுன்னா அதை குடிச்சிட்டு செம ஜாலியா இருப்பேனே நானு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு இது? அந்த ஓடாத வாஷிங் மிஷின் கிட்ட இருந்து தான் சவுண்டு கேட்குது அப்படின்னு மெதுவா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட போயிட்டு டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா அங்க இவர் கேட்ட ட்ரிங்க் இருக்கு. எவன்டா அது வாஷிங் மிஷின்குள்ள ட்ரிங்கை வச்சது? அதனாலதான் நான் துணியை போட்டு ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகல போல, யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க போல அப்படின்னு அந்த ட்ரிங்கை எடுத்தா அது நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்ப வச்ச மாதிரியே இருக்கு. ஸோ ஹிஷிமோட்டோவுக்கு எதுவும் புரியல. யாராவது ஒருத்தர் வச்சுட்டு போயிருந்தா கண்டிப்பா அது ஜில்லுன்னு இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ கூலிங்கா இருக்குன்னா அப்ப இப்பதான் யாரோ வச்சுட்டு போயிருக்கணும். நம்ம ரொம்ப நேரமா இங்க தானே இருக்கோம், யாருன்னு இவருக்கு புரியல. சோ எதுவும் புரியாம ஹிஷிமோட்டோ திரும்பி பார்க்கும்போது தான் அங்க இந்த லாண்ட்ரி ஷாப்பை கிளீன் பண்ற ஒருத்தர் இருக்காரு. என்ன தம்பி ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீ இன்னும் ஆச்சரியப்படுவ. அப்படின்னா சொல்ல போறீங்க? அந்த வாஷிங் மிஷின் சாதாரண வாஷிங் மிஷின் கிடையாது. அது ஒரு மந்திர சக்தி வாஷிங் மிஷின். அது முன்னாடி நம்ம உட்காந்து எந்த ஒரு பொருளை கேட்டாலும் அது அப்படியே கொடுத்துரும். இதை கேட்ட ஹிஷிமோட்டோவும் இவன் பைத்தியமா இல்ல நம்ம பைத்தியமா அப்படின்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல தான் இந்த கதையுடைய டைட்டிலேயே போடுறாங்க, காயின் லாண்ட்ரி. சோ அந்த க்ளீன் பண்ண ஒரு சொன்னது உண்மையா பொய்யா, நம்மள கலாய்க்கிறதுக்கு சொல்லிட்டு போனாரான்னு புரியாம கையில அந்த ட்ரிங்கை வச்சுக்கிட்டு நம்ம ஹிஷிமோட்டோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஆளு. அப்புறம் அதை ஓபன் பண்ணி குடிக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த லாண்ட்ரி கடைக்குள்ள ஒரு பொண்ணு வரா. நேரா உள்ள வந்து அந்த பொண்ணு அவங்களோட துணியெல்லாம் ஒரு லாண்ட்ரியில போட்டுட்டு நம்ம ஹிஷிமோட்டோவை பார்த்து வணக்கம் போடுறாங்க. ஏன்னா 2 பேருமே இதே லாண்ட்ரிக்கு அடிக்கடி வருவாங்க, அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹிஷிமோட்டோவுக்கு பொண்ணுங்க கிட்ட சுத்தமா பேசவே வராது. ஆள் இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட பேசந்தே இல்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு ஹிஷிமோட்டோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால இந்த பொண்ணை வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னே கூப்பிடலாம். சோ ஹிஷிமோட்டோவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓரமா போய் உட்கார்றாரு ஆளு. அந்த பொண்ணும் அந்த சீட்ல உட்கார்றாங்க. சோ தலைவன் எதுவும் பேசாம கம்முன்னு இருக்காரு. அந்த பொண்ணே வாண்டடா எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பதட்டத்துல அந்த ட்ரிங்கை வேகமா குடிச்சிட்டு நசுக்கி ஆளு உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூரத்துல இருக்கிற குப்பை தொட்டிக்கு குறி வச்சு அடிக்கிறாராமா. ஆனா குறி மிஸ் ஆகி அந்த கேனு கீழே வந்து விழுது. சரின்னு விழுந்த கேனை எடுத்து குப்பை தொட்டியில போடலான்னு அவரு போகும்
பொழுது திரும்பி பாக்குறாரு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு அந்த கேன் அப்படியே கீழே விட்டுட்டு ஹஷிமோட்டோ கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்து, எங்க என்னங்க ஆச்சு அழுவுறீங்க? அதை எங்க கேக்குறீங்க, நேத்து ஒரு இன்டர்வியூக்கு போனேன், அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் பதில் சொன்னேன், ஆனா இருந்தாலும் என்ன செலக்ட் பண்ணவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆடா அவ்வளவுதான் விஷயம், ஏங்க நீங்க ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நான் 1000 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒன்னும் விளங்கல எனக்கு. அதுலயும் ஒரு இன்டர்வியூல அவங்க கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில கேட்டுட்டு காரி துப்பிட்டாங்கங்க என் மூஞ்சில. அதையே தொடச்சு போட்டு சீனா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானு. இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க? நான் சொல்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான கம்பெனில வேலை கிடைக்கும், தைரியமா இருங்க அப்படின்னு இவரு தைரியம் சொல்றாரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ இவர் துணி போட்ட வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ துணி எடுக்கிறதுக்கு ஆள் போயிடுறாரு. துணியெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி தைரியமாக இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. டக்குன்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் எழுந்து எங்க ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு நம்ம ஹஷிமோட்டோவுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஹஷிமோட்டோ அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படியே ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அவருடைய அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஸோ ஹஷிமோட்டோவும் அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுமா என்ன விஷயம்? டேய் உங்க அப்பனுக்கு உடம்பு ரொம்ப முடியலடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அவங்க 30,000 என்ன வேணும்னு கேட்குறாங்கடா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன், அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு அம்மா சொல்ல ஹஷிமோட்டோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவரே ஒருவேளை சோறு தின்றதுக்கு பிச்சை எடுக்காத குறையா தான் இருக்காரு. அவ்வளோ பணத்துக்கு நானும் எங்க போவேன்னு தெரியலையே. அம்மா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு. ஸோ 30,000 என்ன எப்படி உசார் பண்றது அப்படின்னு தெரியாம இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கிளீன் பண்ண தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இது மந்திர சக்தி வாஷிங் மிஷின், இது முன்னாடி நின்று நம்ம என்னத்தை கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்துரும் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அடுத்த நாளே ஹஷிமோட்டோ அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு போறாரு. கரெக்டா அந்த ஓடாத வாஷிங் மிஷின் முன்னாடி நின்று, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு ஒரு 30,000 என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்க எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. அடிச்சா அந்த ஆளு நம்மள பிராங்க் பண்ணிருக்கானே, ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஹஷிமோட்டோ அங்கிருந்து போகலான்னு போதுதான் வாஷிங் மிஷின்குள்ள ஒரு சவுண்ட் கேக்குது. ஸோ ஹஷிமோட்டோவும் என்ன சவுண்ட் அதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இவரு கேட்ட மாதிரி 30,000 எண் பணம் இருக்கு. அப்படின்னா இது சாதாரண வாஷிங் மிஷின் கிடையாது, இது மந்திர சக்தி வாஷிங் மிஷின் தான் அப்படின்னு ஆளு ஜாலியா திரும்பி பார்க்கறாரு. அங்க அந்த கிளீன் பண்றவர் இருக்காரு. என்ன தம்பி நான் சொன்னது உண்மைன்னு இப்பயாவது புரியுதா? புரியுது புரியுது அப்படின்னு வேக வேகமா ஹஷிமோட்டோ அங்கிருந்து போகலான்னு போது அவர் காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுது. என்னடான்னு பார்த்தா நேத்து அவரு குடிச்சு தூக்கி போட்டார்ல ட்ரிங்க், அந்த டப்பா தான் கீழே இருக்கு. நேத்தே அவரு குப்பை தொட்டியில இதை போட்டிருப்பாரு, அந்த பொண்ணு அழுதுன்னு இதை மறந்துருப்பாரு. சரி இப்ப போட்டுடலாம் அப்படின்னு கீழே குனிஞ்சு அந்த ட்ரிங்க் டப்பாவை எடுக்கலான்னு போனா அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஹஷிமோட்டோவுக்கு எதுவும் புரியல. பின்னாடி இருக்கிற அந்த கிளீன் பண்ற ஆளு, தம்பி இந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வர பொருள் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது தன்னாலேயே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் எடுத்த இந்த பணமும் சீக்கிரமா மறைஞ்சிரும்ல, அதுக்குள்ள உடனே ஹாஸ்பிட்டல்ல பில்ல கட்டி ஆகணும்னு இவரு வேகமா போக ஆரம்பிக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. போற வழியில அவரு கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறாரு. அவங்க ஹஷிமோட்டோ கிட்ட பேசுறாங்க. எங்க நீங்க எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவை இப்பதாங்க அட்டன் பண்ணிட்டு வரேன், என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கங்க. ஓ அப்படியா, செம்ம சூப்பர் போங்க அப்படின்னு ஒரு பேசும்பொழுதே அகைன் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹஷிமோட்டோவும் அட்டன் பண்ணி, அம்மா ஹாஸ்பிட்டல் தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு. கேர்ள் ஃப்ரெண்டும் எது ஹாஸ்பிட்டலா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பில் கட்ட கூப்பிட்டாங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, பாத்துக்கோங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே நாள்ல எப்படி இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனீங்க? அதுக்கு காரணம் ட்ரெஸ் தாங்க. இன்டர்வியூவை நம்ம அட்டன் பண்ணும் பொழுது நல்லா ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா நம்மள பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், உடனே வேலையை கொடுத்துடுறாங்க அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்ல, ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்னு ஹஷிமோட்டோவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு ஆளு ஸ்ட்ரைட்டா அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு தான் வராரு. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஹஷிமோட்டோ அந்த வாஷிங் மிஷின் கிட்ட வந்து எனக்கு சூப்பரான ஒரு கோட் சூட் வேணும் அப்படின்னு கேட்க அந்த வாஷிங் மிஷினும் கொடுத்துருது. உள்ள இருந்து ஆளு கோட் சூட்டை எடுத்துக்கிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கம்பெனிக்கே நேரில் போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்றாரு, ஆன்லைன்ல அட்டன் பண்றாரு, மொபைல் போன்ல அட்டன் பண்றாரு. இவ்வளோ இன்டர்வியூவை அட்டன் பண்ணியும் ஒன்னுத்துல கூட ஆளு செலக்ட் ஆகவே இல்லை, எல்லாருமே ரிஜெக்டட் அப்படின்னு தான் லெட்டர் போட்டிருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு வேலை கிடைக்காது போலயே அப்படின்னு ஹஷிமோட்டோ குழப்பத்திலேயே மேலே பார்த்தா அவரு தொங்க விட்டிருந்த அந்த கோட் சூட்டு அப்படியே மறைஞ்சு போகுது. ஏன்னா ஒரு நாள் ஆயிடுச்சுல. ஸோ ஹஷிமோட்டோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு லவ்வர்ஸ் இருக்கிற போட்டோ ஒன்று தான் பாக்குறாரு. இந்த மாதிரி ஜோடியா ஜாலியா இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான், வேலையே செட் ஆக மாட்டேங்குது, பொண்ணு எப்படி செட் ஆகும் அப்படின்னு இவர் யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த வாஷிங் மிஷின் கிட்ட எது கேட்டாலும் அது கொடுத்துரும்ல, அப்படின்னா எனக்கு ஒரு லவ்வர் வேணும்னு கேட்டா அது கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆக சிறந்த சிந்தனையை யோசிச்சுட்டு தலைவர் அடுத்த நாளே
போறாரு அந்த வாஷிங் மிஷின் கிட்ட. முன்னாடி நின்னுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஒரு லவர் வேணும், அந்த லவ்வரை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கூட அப்படின்னு கேட்க இவரு கேட்ட மாதிரியே ஒரு அழகான பொண்ணு வாஷிங் மிஷின்குள்ள இருந்து டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவரு அடுத்த செகண்டே காதல்ல விழுந்துடுறாரு. ஆஹா, இது நம்ம ஆசையில உருவான பொண்ணு, இவன் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு ஆளு கைய போடும்போது யார் மேலடா கைய வைக்கிறேன்னு கண்ணத்துல பொழிச்சுன்னு ஒன்று அடிச்சுட்டு அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கு. அட, பொண்ணு வேணும்னு கேட்டோம், அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லையே, அதான் அடிச்சுட்டு போறா, இந்த தடவை நம்ம தெளிவா வேண்டுவோம் அப்படின்னு ஹஷிமோட்டோ வாஷிங் மிஷின் முன்னாடி திரும்பவும் நின்னுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஆளு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. மந்திர வாஷிங் மிஷினு, எனக்கு ஒரு லவ்வர் வேணும், அந்த லவ்வர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டைலர் அக்கா மூஞ்சி, ஜிம் அக்கா உடம்பு, யோகா அக்கா மனசு, கோடிங் அக்கா கண்ணாடி, ஆர்ஜே அக்கா வாய்ஸ், டிவோஷனல் அக்கா பக்தி, இது எல்லாமே சேர்ந்து கலவையா ஒரு பொண்ணு வேணும், முக்கியமா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு இவர் வேண்டும் பொழுது இவர் நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணு வாஷிங் மிஷின் டோரை திறந்துக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹஷிமோட்டோவும் அக்கா ஆச்சி எங்க நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணும் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஐயோ ஒரு வழியா நமக்கு லவ்வர் செட் ஆயிடுச்சுன்னு ஆளு ஜாலியா ஷாப்பிங்லாம் கூட்டு போயிட்டு வராரு. அந்த பொண்ணை எல்லாம் வாங்கி தராரு. பணம் எப்படி வந்தது, எல்லாம் வாஷிங் மிஷின் கிட்ட இருந்து தான் வாங்கினது. ஸோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூட செம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இவருக்கு தான் பொண்ணு கூட பேச வராதுல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து எப்படியாவது அந்த பொண்ணு கையை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆளு கையை பிடிச்சிடுறாரு. என்னங்க கையெல்லாம் பிடிக்கிறீங்க? இல்லைங்க, நான் கைரேகை ஜோசியம் பார்ப்பேன், அதான். உங்களுக்கும் அது தெரியுமா? எனக்கும் தெரியுங்க, உங்க கையை பார்த்து நான் சொல்லட்டுமான அந்த பொண்ணு நம்ம ஹஷிமோட்டோவுடைய கையை பிடிச்சி கைரேகையை பார்க்குது. பார்த்தா ஹஷிமோட்டோவுடைய ஆயுள் ரேகை ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க உங்களுக்கு ஆயுள் ரேகை கம்மி, சீக்கிரமாவே நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு அர்த்தம். அட நீங்க வேற, இந்த கைரேகை பார்க்கறது இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரியே தொடர்ந்து பேச்ச போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படியே டைமை ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாள் ஆயிடுச்சு. இப்பதான் அவருக்கு தைரியமே வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு உம்மா கொடுக்கணும்னு. சரி ஓகேன்னு ஆள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உம்மா கொடுக்கறதுக்காக வராரு. டக்குன்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வர பொருள் எல்லாமே ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். ஸோ அதை நினைச்சுக்கிட்டே ஆள் அப்படியே சோகமாகறாரு. அட நம்ம எதுக்கு சோகமா இருக்கணும், இருக்கிறவனுக்கு ஒரு லவர், இல்லாதவனுக்கு 100 லவர் அப்படின்னு தினமும் ஒவ்வொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்தலான்னு அந்த வாஷிங் மிஷின் முன்னாடி போய் நின்று எனக்கு இந்த அக்கா மாதிரி வேணும், அந்த அக்கா மாதிரி வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அக்கா கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு ஆளு. அதுலயும் ஒரு அக்காலாம் இவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுது. ஆள் அப்படியே மெய் மருந்து சாப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஹஷிமோட்டோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அக்கா கூட சுத்துறாரு. அப்படி ஒரு நாள் ஒரு அக்கா கூட ஜாலியா ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த லவ்வர் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு பாத்துடுறா. என்ன இவன் பொண்ணு கூட சுத்துறானே அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹஷிமோட்டோ அந்த அக்காவை கூட்டிட்டு ஒரு பெரிய நகை கடைக்கு போயிட்டு விலை அதிகமா இருக்கிற ரிங் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இதை பார்த்து லவ்வரு வாயை புழக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஷிமோட்டோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அவர் பொண்ணுங்க கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டாரு, ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு ஆளு. அந்த கேரக்டருக்காகவே இவங்க வந்து ஹஷிமோட்டோவை லவ் பண்ணாங்க. ஆனா இப்ப ஒரு பொண்ணு கூட ஜாலியா சுத்துறாரு, அவ்வளோ விலை அதிகமான ரிங் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இவ்வளோ பணம் எப்படி வந்ததுன்னு அந்த லவ்வர் பொண்ணுக்கு சுத்தமா எதுவும் புரியவே இல்லை. ஸோ ஹஷிமோட்டோவும் ரொம்ப ஜாலியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. தேவைப்படும் பொழுது நேரா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட வந்து பணத்தையும் எடுத்துப்பாரு. ஸோ அப்படி ஒரு நாள் பணத்தை எடுக்கும் பொழுது அங்க அந்த லவ்வர் பொண்ணு வராங்க. ஸோ அவங்க ஹஷிமோட்டோவை பார்த்து ஹாய்ன்னு சொல்றாங்க. இவரும் ஹாய் அப்படின்னு ரொம்ப நெக்கலா நடந்து போறாரு. நீங்க ஆளே ரொம்ப மாறிட்டீங்களே, இப்படி இருக்க மாட்டீங்களே நீங்க, ஏன் ஒரு மனுஷனா ஒரே மாதிரி தான் இருக்கணுமா, அவனுக்கு சேஞ்சஸ்லாம் வரக்கூடாதா? இல்லைங்க அப்படி சொல்லல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ பணம் எப்படி? ஓ அதுவா, எனக்கு லாட்ரியில காசு விழுந்திருக்கு, அதான் இவ்வளோ பணம். அதோட நீங்க ஒரு பொண்ணு கூடலாம் சுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சுத்துறேன், இப்போ என்ன அதுக்கு? இல்லைங்க இவ்வளோ பணம் இருக்குன்னா அந்த பொண்ணுங்க உங்க பணத்துக்காக தான் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஆனா இதுவே உங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பொண்ணு உங்ககிட்ட உண்மையா இருப்பால, இவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கங்க இப்படின்னு அந்த லவ்வர் பொண்ணு சொல்ல ஹஷிமோட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியும், இங்க எதுக்கு வந்த, அழுக்கு துணியை போடதானே, போட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அவரு. ஸோ அந்த லவ்வர் பொண்ணும் ரொம்ப சோகமாகறாங்க. நம்ம பார்த்தா ஹஷிமோட்டோ இது கிடையாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹஷிமோட்டோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அக்கா கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. டைம் முடிஞ்சு அந்த அக்காக்கள் மறையும் பொழுது அப்ப அந்த அக்கா கிட்ட இவரு விலை அதிகமான ரிங்க கொடுப்பாரு. ஸோ அதை மாட்டி விட்ட உடனே ஐயோ ஹஷிமோட்டோ நீ தான் உலகத்திலேயே வேற லெவல் அப்படின்னு பாராட்டுவாங்களா. ஸோ அந்த பாராட்டுக்காக தான் ஆளு ரிங்க போட்டு
விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அக்காக்கள் மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங்கை எடுத்து வச்சுப்பாரு. ஏன் ஒரே ரிங்கை ஒவ்வொரு அக்காவுக்கு கொடுக்குறாருன்னா, டெய்லி நகை கடையில போயிட்டு காசு கொடுத்து வாங்கினா சந்தேகம் வரும்ல, அதனால ஒரே ஒரு ரிங்கை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி யூஸ் பண்றாரு. நான் வேற அக்கா அக்கான்னு சொல்றேன், அது வந்து நமக்கு அக்கா, அவருக்கு வந்து லவ்வர். ஸோ ஹஷிமோட்டோவும் இந்த தடவை நம்ம ஒரு சூப்பர் அக்காவை வர வைக்கணும், வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷின் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, எனக்கு சும்மா வேற லெவல்ல ஒரு பொண்ணு தலை தலைன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கணும், சுண்டி விட்டா அப்படியே ரத்தம் வரணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஸோ வாஷிங் மிஷின் டோரை ஓப்பன் பண்ணி இவர் கேட்ட மாதிரியே வெறித்தனமான ஒரு பொண்ணு, வந்த பொண்ணுங்கள்லயே இதுதான் வேற லெவல்ல இருக்கு, ஆளு பார்த்த உடனே வெக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த பொண்ணு கூட செம ஜாலியா இருக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை ஃபுல்லா கவர் பண்ணணும்னு இது வரைக்கும் வாங்கின எல்லா நகையுமே இந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுறாரு ஆளு. அதனால அந்த பொண்ணு செம ஜாலி ஆயிடுறாங்க. டார்லிங், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ நகைகளான்னு அந்த பொண்ணும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த லாண்ட்ரி ஷாப்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த லவர் பொண்ணு லாண்ட்ரி ஷாப்புக்கு வர அவங்க வெளியே இருந்து பார்க்குறாங்க, ஹஷிமோட்டோ அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவங்க கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இவன் ஏன் இவ்வளோ கேவலமானவனா ஆயிட்டான் அப்படின்னு அந்த லவர் பொண்ணுக்கு செம கோவம் வருது. எங்க நம்ம ஹஷிமோட்டோவும் அவரோட ஆளு கூட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி ஒரு பேசலான்னு பார்த்தா பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு தொணன்னு பேச, நீ இங்கே இரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு லாண்ட்ரி ஷாப்புக்கு வெளியே வந்து இவர் அம்மா கூட ஃபோன் கால்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கேப்ல அந்த லவர் பொண்ணு லாண்ட்ரி ஷாப்குள்ள போய் வாஷிங் மிஷின்ல இருந்து ஒரு லேடி வந்தாங்களா, அவங்க கிட்ட பேசலான்னு இவங்க போறாங்க. வெளியே நம்ம ஹஷிமோட்டோ அவருடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அம்மாவும், ஹஷிமோட்டோ நீ எப்போ அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவ? அம்மா அதான் எல்லா பில்லையும் கட்டியாச்சு, பத்தாததுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய பணம்லாம் கொடுத்துட்டேன்ல, நான் அதுக்கு வரணும். ஹஷிமோட்டோ நீ பணத்தை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அப்பா கூடவே பக்கத்துல இருந்து அவரை பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், அதுவே போதும், அதனால வாப்பா அப்படின்னு அம்மா சொல்ல, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இவர் போகும்பொழுது பின்னாடி அந்த கிளீன் பண்றவர் இருக்காரு. யோ நீ வேற திரும்பும் போதெல்லாம் வந்து திடீர்னு நின்று பயம்புறுத்திக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? தம்பி உங்ககிட்ட அந்த மந்திர வாஷிங் மிஷினை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லை. எது முக்கியமான விஷயமா? என்னதுயா சொல்லி தொலை. அது வந்து என்னன்னா, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வராங்கல்ல, அவங்களும் ஒரு நாள்லயே மறைஞ்சு போயிடுவாங்க. அடச்சே இவ்வளவுதானா? யோ இது எனக்கு ஒரு வாரமாவே தெரியும், போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரி ஷாப்குள்ள இவர் போக ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல லாண்ட்ரி ஷாப்குள்ள அந்த லவர் பொண்ணு வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து வந்த லேடி கிட்ட போயிட்டு, ஏண்டி பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவர் எவ்வளவு நல்லவர், அவரை ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கடுப்பான அந்த லேடி லாண்ட்ரி ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. அங்கதானே நம்ம ஹஷிமோட்டோவும் இருக்காரு. அவரை கண்டுக்காம அவங்க மட்டும் நேரா போறாங்க. என்ன இவ நம்மளை கண்டுக்காம போயிட்டு இருக்கா, உள்ள என்ன நடந்ததுன்னு ஹஷிமோட்டோவும் உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த லவ்வர் பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க அப்படியே புலம்புறாங்க. ஹஷிமோட்டோ எவ்வளோ நல்லவரா இருந்தாரு, ஆனா அவர் ஏன் இவ்வளவு மோசமானவரா மாறிட்டாரு? உண்மையை சொல்லணும்னா நான் ஹஷிமோட்டோவை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, ஆனா நான் லவ் பண்ண ஹஷிமோட்டோ இப்ப கிடையாது அப்படின்னு அவங்க அலறாங்க. ஸோ இப்பதான் ஹஷிமோட்டோவுக்கு புரிய வருது, ஆமா நம்ம ரொம்ப மாறிட்டோம் அப்படின்னு. அந்த பொண்ணு கூட இருக்கும்போது நம்ம இருந்தது வேற, இப்ப வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆளு ரியலைஸ் ஆகி அப்படியே அந்த லவ்வர் பொண்ணு கிட்ட வந்து சாரி கேட்டு அந்த பொண்ணு கூடவே இருக்கலாம்னு பக்கத்துல வராரு. அப்ப அந்த பொண்ணு கரெக்டா வாஷிங் மிஷின் முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வாஷிங் மிஷினை பார்த்து எனக்கு பழைய ஹஷிமோட்டோ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த ஹஷிமோட்டோ மறைஞ்சி வாஷிங் மிஷின்குள்ள போயிடுறாரு. அப்புறம் வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வெளியே வராரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, ஏன்னா பழைய ஹஷிமோட்டோவா வெளியே வந்திருக்காரு. எங்க அந்த லவ்வர் பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, இவன் என்ன வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வரான் அப்படின்னு. ஹஷிமோட்டோவும் நம்ம எப்படி வந்தோம், ஆஹா இவ தான் வாஷிங் மிஷின் முன்னாடி நின்னுக்கிட்டு நம்ம பழைய மாதிரி வேணும்னு கேட்டிருக்கா, அதனாலதான் அந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து நம்ம வந்திருக்கோம் போலயே அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த லாண்ட்ரி ஷாப்ல ஒரு டிவில நியூஸ் ஓடுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நகை கடையில நிறைய நகைகளும் பணமும் திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் எப்படி மறைஞ்சிருக்கும் நமக்கு தெரியும், மேபி இவரு கொடுத்த பணமா இருக்கலாம், அது மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா நகை தான் இவரு வாங்கிட்டு வந்துட்டார்ல, பில் காப்பி எல்லாமே இருக்குமே, அப்புறம் எப்படி நகையும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நேரம் ஹஷிமோட்டோ ரியாலிட்டியில இருந்தாரு. எப்ப அந்த லவர் பொண்ணு பழைய ஹஷிமோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டுச்சோ அப்பயே ஹஷிமோட்டோ இந்த ரியாலிட்டியில இருந்து மொத்தமா மறைஞ்சு போயிடுறாரு. அவரு சம்பந்தப்பட்ட பொருளும் காணாம போயிடும். ஸோ அதனாலதான் அவர் வாங்கின நகைகள் பில்லு எல்லாமே மறைஞ்சு போய் அந்த நகை கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நகை காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரியாலிட்டியில ஹஷிமோட்டோவை யாருக்குமே தெரியாது, அந்த லவர் பொண்ணை தவிர. ஏன்னா அவங்க தான் அந்த வாஷிங் மிஷின் முன்னாடி ஹஷிமோட்டோவை வேண்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அவங்க வேண்டதுக்கு ஏற்ற மாதிரி ரியாலிட்டியில இருந்து மறைஞ்சு போய் வாஷிங் மிஷின்குள்ள இருந்து
பழைய ஹஷிமோட்டோவா அவர் வெளியே வராரு. ஹஷிமோட்டோ இப்பதான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. இந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து எது வந்தாலும் ஒரே நாள்ல மறைஞ்சு போயிடும். இப்ப நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளும் மறைய போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதோட முதல்ல ஒரு அக்கா இவர் கையை பார்த்து ஆயில் ரேகை கம்மின்னு சொல்லிச்சுல, அதுக்கு அர்த்தம் அவருக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஆனா அந்த லவ்வர் பொண்ணுக்கு இந்த வாஷிங் மிஷினை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு வந்து ஹஷிமோட்டோ என்ன ஆச்சு, கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு தானே நின்னுகிட்டு இருந்த, திடீர்னு என்ன இந்த மாதிரி துணியோட வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வர, என்னடா ஆச்சு இப்படின்னு அந்த லவ்வர் பொண்ணு கேட்க நம்ம ஹஷிமோட்டோவும் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படிதான் ஹஷிமோட்டோவோட கதை நாளையோட மொத்தமாக க்ளோஸ் ஆக போகுது. ஸோ காயின் லாண்ட்ரின்ற இந்த கதையும் இங்கேயே முடியுது. ஸோ ஒருவேளை இதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃபிலிம் ரோலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.